புல்லாய் பூடாய் தேலாய் பாம்பாய் பல்விருகமாய் அசுரராய் தேவராய் கணங்களாய் எல்லாம் சேர்ந்த தாவர சங்கமுத்துள் மாணிக்க வாசகர் பாடின மாதிரி எவல்யூஷன் ப்ராசஸ பாடுறாரு. ஒரு செல் உயிரினம், இரு செல் உயிரினம், 3 செல் உயிரினம், 1000 செல் உயிரினம், பல லட்சம் செல் உயிரினம். இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் எவல்யூஷன் ப்ராசஸ். அப்ப போன ஜென்மத்துல மனிதனா பிறந்திருக்கீங்களான்றதே பெரிய டவுட்டான விஷயம். இந்த ஜென்மத்துல மனித உடல் ஏதோ அந்தந்த உயிரினமாக நீங்கள் வாழும் போது தர்ம காரியமாக எதையாவது செஞ்சிருப்பீங்க, கண்டிப்பா செஞ்சிருப்பீங்க. ஏங்க ஒரு பறவையா ஒரு நாயா பிறந்தா எப்படிங்க தர்ம காரியம் செய்ய முடியும்? தோணுதா தோணலையா? ஒரு பறவை கூடு கட்டுறதுக்காக ஒரு குச்சி எடுக்கிறக்காக வருது. அங்க வேற ஒரு பறவை சாக கிடக்குது. அந்த பறவை அங்க இருந்து காப்பாத்தி வேற இடத்துல கொண்டு போய் விடுதுன்னு வச்சுப்போம். இப்ப அந்த பறவை தர்மம் செஞ்சுச்சா செய்யலையா? இந்த மாதிரி எந்த யூடியூப்ல வீடியோவே பார்த்தது இல்லையா நீங்க? ஒரு நாய் இன்னொரு நாய்க்கு ஹெல்ப் பண்றது, ஒரு யானை இன்னொரு பாம்புக்கு ஹெல்ப் பண்றது, ஒரு பாம்பு இன்னொரு குட்டி நாய்க்கு ஹெல்ப் பண்றது. அது எப்படி பண்ணுச்சு? அதனுடைய அறிவை பயன்படுத்தி, 5 அறிவுனா 5 அறிவு, 4 அறிவுனா 4 அறிவு, 3 அறிவுனா 3 அறிவு, அந்தந்த உயிரினங்களுக்கு என்று ஒவ்வொரு அறிவு இருக்கா இல்லையா? அந்த அறிவை பயன்படுத்தி அந்த உயிர் எந்த அளவிற்கு தர்மம் செய்ததோ அல்லது அந்த அறிவை பயன்படுத்தி எந்த அளவிற்கு தர்ம காரியத்தில் அந்த உயிர் ஈடுபட்டதோ அந்த தர்மத்தின் பலனாக இறைவன் தன்னை உணர்வதற்காக அடுத்த பிறவியை மனிதனாக கொடுக்கிறார். இதனாலதான் ஔவையார் சொன்னாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனிதனாக பிறப்பது என்பதே ஒரு மாபெரும் வரப்பிரசாதம்.